என்னென்ன ம் அண்ணி நினைச்சு ஃபீலிங்கா? சேச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. சும்மா நடிக்காதண்ணே. நீ கனவுல காதல் படம் ஓட்டுறதா எனக்கு அப்பட்டமா தெரியுதே. உண்மையிலேயே அம்மா ரொம்ப கிரேட்டுண்ணே. உன்னோட கல்யாண விஷயத்துல உன் சஜஷன் எதுவுமே சொல்லாம இருந்தும் இவ்ளோ பொருத்தமான ஒரு பொண்ணு அவங்க பார்த்துருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நமக்கு ஏத்த ஒரு நல்ல குடும்பத்தை, அதுவும் எங்களுக்கு ஒரு நல்ல அண்ணியா பார்த்து செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாம நம்ம இங்க வந்திருந்தாலும் இப்ப எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு ஊருக்கு திரும்பி போறது மனசுக்கு அவ்வளவு திருப்தியா இருக்குன்னு. உண்மைதான் ஜீவா. இந்த கல்யாண விஷயத்துல எனக்கு இருந்த ஒரே ஒரு தயக்கம் பொண்ணை நான் பார்க்கலங்கிறது மட்டும்தான். இப்போ ஆர்த்தியை நேரில் பார்த்து பேசினதுக்கு அப்புறமா எனக்குமே அவ்வளோ ரிலீஃபா இருக்கு. ஆனா பரவாயில்லண்ணே, நம்ம வானதி மூலமா என்னென்னமோ பிளான் பண்ணோம். ஆனா நமக்கு வேலை வைக்காம எல்லாமே சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு இருந்த பதட்டத்துல அவங்கள நான் மறந்துட்டேன். யார் என்ன? அந்த வானதி பொண்ணுதான்டா. இன்னைக்கு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை மீட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. நானும் வரேன்டா சொல்லியிருந்தேன். ஆனா இன்னைக்கு ஆர்த்தியை மீட் பண்ற டென்ஷன்ல நான் அது சுத்தமா மறந்தே போயிட்டேன்டா. அதனால என்ன இப்போ? என்னவா? அவங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. பண்ணட்டுமே. இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நீங்க வரலனதும் அவங்க ஊருக்கு கிளம்பி போயிட போறாங்க. நீ ரிலாக்ஸா வானே. சச்சே, ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்கள நான் ஏமாத்துறது நல்லா இருக்காதுடா. நீ முதல்ல வண்டியை திருப்பு. நான் கோயிலுக்கு போய் அவங்கள ஒரு தடவை பார்த்துட்டு கடைசியாக ஒரு வாட்டி பேசிட்டு மட்டும் வந்துடுறேன். அண்ணா, வானதி கிட்ட உன்னை பேசி பழக சொன்னதே அன்னிக்காக தான். அவங்களால ஆக வேண்டிய வேலை அதுவே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் அவங்க கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதுக்காக நம்ம தேவை முடிஞ்சதும் அப்படியே கண்டுக்காம போயிடுறதா? அட்லீஸ்ட் நான் போய் பார்த்துட்டு ஒரு சின்ன குட் பையாவது சொல்லிட்டு வந்துடுறேன். நீ முதல்ல யூட்டர்ன் போடு. முடியாதுண்ணே, நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப சாரி சொல்லிக்கலாம். இவ்வளோ நேரமும் நம்ம காத்திருந்து வராத அவரை இதுக்கப்புறமும் என்னை தேடி வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஊருக்கு கிளம்புற அவசரத்தில் இருந்ததால இங்க நான் ஒருத்தர் இருக்கிறதையே மறந்துட்டாரோ என்னமோ. இனிமே அவர் எப்ப இந்த ஊருக்கு திரும்பி வந்தாலும் என் மனசுல இருக்கிறத நான் அவர்கிட்ட சொல்லியே தீருவேன். ஹலோ, என்ன பண்றீங்க? ஆஃபீஸ்க்கு இன்னைக்கு அப்படியே லீவ் போட்டேன். அதான் அப்படியே வீட்டில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்னப்பா ஜாலியா இருக்கீங்க. எனக்கு தான் ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரியானா? நீங்க வந்துட்டு போனதுல இருந்து எங்க திரும்பினாலும் நீங்க நிக்கிற மாதிரியே தெரியுது. உங்க பேச்சு சத்தமும் சிரிப்பு சத்தமும் தூங்கும் போது கூட காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏரோப்ளேன்ல போயிட்டு வர அளவுக்கு மும்பை என்ன அவ்வளவு தூரத்திலயா இருக்கு? தூரமா இருந்தாதான் ஃப்ளைட்ல போகணும்னு கிடையாது வானதி. நீ எங்க வீட்டுக்கு வரும்போது திருச்சியில இருந்து சென்னைக்கு உன்ன ஃப்ளைட்லயே கூட்டிட்டு வரேன் பாரு. ஐயோ, எனக்கு எங்க ஊரு டவுன் பஸ்ல போய் தாமா பழக்கம். இதெல்லாம் பழக்கமே இல்லம்மா. அதனால என்ன, இனி பழகிக்க வேண்டியதான். நீங்க பிரயாணம் பண்ணி வந்ததுல ரொம்ப களைப்பா இருப்பீங்க. கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க. நான் சாயங்காலமா உங்ககிட்ட பேசுறேன். சரிம்மா. மாமியார் மருமகளும் மணிக்கு ஒரு தடவை போனை போட்டு அப்படி என்னதான் பேசுவீங்களோ தெரியல. வானதி கிட்ட பேசினா மட்டும் உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு மெய் மறந்து போயிடுறியா ராஜேஸ்வரி? அதுதாங்க ஏன்னு எனக்கும் தெரியல. இப்பெல்லாம் தினமும் ஒரு தடவையாச்சும் அவகிட்ட பேசலனா மனசு ஏதோ மாதிரி இருக்குங்க. நேத்து வரைக்கும் எங்கேயோ
எப்படியோ வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பொண்ணு இந்த நிமிஷம் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியமானவளா போயிட்டால. என் ஆசையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க. நம்ம காலத்துக்கு அப்புறமும் நம்ம பசங்க இப்ப இருக்கிற மாதிரியே ஒன்னா ஒத்துமையா இருக்கணும். கடைசி வரைக்கும் இந்த குடும்பத்தை இப்படியே கட்டி காப்பாத்துற திறமையும் பக்குவமும் வானதிக்கு நிறையவே இருக்கிறதா நான் நம்புறேங்க. எல்லாத்துக்கும் மேல வார்த்தைக்கு வார்த்தை அவ என்ன அம்மானு கூப்பிடுறத காலம் புறா நான் கேட்டுக்கிட்டே இருந்தா அது போதுங்க எனக்கு. ராஜி, சின்ன சின்ன விஷயத்து கூட தகுதி தராதரம் பார்க்குறவங்க மத்தியில் இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றவ குடிசை வீட்டில் இருந்து வந்தாலும் நல்ல குணமுள்ளவளா வரணும்னு நினைச்சு பாரு. அந்த நல்ல மனசுக்கு தான் கடவுள் உனக்கு இப்படி ஒரு தங்கமான பொண்ணை உன் கண்ணில் காட்டியிருக்காரு. எது எப்படி இருந்தாலும் நீயும் உன் மருமகளும் இவ்வளோ அந்யூன்யமா பேசிக்கிறத பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்க ராஜி. நீ என்ன நோக்கத்துக்காக வானதி இந்த வீட்டு மருமகளாக்க நினைக்கிறியோ அது கண்டிப்பா நிறைவேறும். ஆர்த்தி, ஆர்த்தி, எங்க போன இவ? ஆர்த்தி, இங்க வாடி. என்னம்மா? இங்க பாரு, நம்ம வீட்டுக்கு கொரியர் வந்திருக்கு. கொரியர் வந்ததுக்கு தான் இவ்வளவு ஆர்ப்பாட்டமா? போன வாரம் ஆன்லைன்ல சுடிதார் மெட்டீரியல் ஆர்டர் பண்ணிருந்தல்ல, அதுவா தாமா இருக்கும். ஏய், இது நீ போட்ட ஆர்டர் இல்லடி, ராஜராஜேஸ்வரி அம்மா உனக்காக அனுப்பி வச்ச கொரியர். என்னது? அத்தையம்மா அனுப்பியிருக்காங்க? ஆமா ஆர்த்தி, அவங்க பேர் போட்டு தான் வந்திருக்கு பாரு. கொடு. இந்தா. என்னம்மா இது? அம்மாவும் பொண்ணு கை நிறைய பார்சலோட இருக்கீங்க. எங்கேயும் கடத்தெருவுக்கு போயிட்டு வந்தீங்களா? சம்பந்தி அம்மா தான் நிச்சயதார்த்தத்துக்காக ஆர்த்திக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க. ட்ரெஸ் அனுப்பி இருக்காங்களா? எதுக்கு? என்ன சுந்தரம், நீங்க விவரம் புரியாத ஆளா இருக்கீங்க. இன்னும் 2-3 நாள்ல நிச்சயதார்த்த தேதி வருதுல, அதுக்காக பொண்ணு வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் துணி எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஆமாங்க, இங்க பாருங்க, ஆர்த்திக்கு புடவை மட்டும் இல்ல, உங்களுக்கும் வேஷ்டி சட்டையெல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க. எங்க எல்லாருக்கும் புடவை அனுப்பியிருக்காங்க.